விஸ்வநாதன், விஸ்வநாதன், மிஸ்டர் விஸ்வநாதன், நான் இல்லாத நேரத்தில் என் வீட்டுக்கு வந்து என் தாய் கிட்ட உங்க மகளை நான் கட்டிக்க சம்பந்தம் பேசிருக்கீங்க. இந்த முடிவை நீங்க எடுத்திருந்தாலும் சரி, உங்க மகளை எடுத்திருந்தாலும் சரி, என் முடிவை நல்லா கேட்டுக்குங்க. உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. வாசப்படிலேயே செருப்பை ஊத்து விட்டு வீட்டுக்குள்ளே வாழ்க்கை நடத்துறவங்க நாங்க, வீட்டுக்குள்ளேயே செருப்பை போட்டுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறவங்க நீங்க. ஏன் வசதி தகுதிப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்காக நான் வாழ்வேனே தவிர உங்களை போல வசதியானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்காக நான் வாழ தயாரா இல்ல. அவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு அப்புறம் நினைச்சேன், என்னடா புலி இன்னும் பாயிலேயே பதுங்கிட்டு இருக்கேன். அது இருக்குதான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த வேட்டைக்காரங்கிட்ட எந்த புலியும் பாயவும் முடியாது, பதுங்கவும் முடியாது. கிருஷ்ணா, இத பாருங்க சார், உங்க உயரத்துக்கு நீங்க என்ன இழுக்கவும் வேண்டாம், என் இடத்துக்கு நான் உங்களை இறக்கவும் வேண்டாம். நீ வந்திருக்கிற உயரத்தை புரிஞ்சுக்காம கீழே இருக்கிறதா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. மத்தவங்களோட வசதியில நான் உயரக்கூடாது, என்னோட உழைப்புல தான் நான் உயரணும். உங்ககிட்ட அதிகமா பணம் இருக்கு, யானை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் அந்த யானையோட வாழை உங்களால் ஆட்டி வைக்கவே முடியாது. உங்க மகளை பத்தி எங்க அம்மா கிட்ட அழகா பேசி அவங்க சமாதானம் பண்ணிட்டீங்க. ஆனா உங்க மகளை பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்ச என்ன நீங்க ஏமாற்றவே முடியாது. மறுபடியும் சொல்றேன், உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, நான் இந்த வீட்டுக்கு மருமகனா வர்றேன்னு சொல்லி கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன விஷயம்? நான் உங்களை பாராட்டுறேன். எதுக்கு? ஒரு தொழிலாளிய முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வர்றவங்க மத்தியில காசு பணத்துக்கு ஆசைப்படாம கோடிக்கு மதிப்பு கொடுக்காம ஓடி வந்த முதல் ஆம்பளை நீங்க தான். உங்களை பத்தி கொஞ்ச நேரத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்க பொண்ணை பத்தி எத்தனை வருஷம் ஆனாலும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவ கெட்டவ இல்ல தம்பி, யாருக்கும் துரோகம் செய்யறவனும் இல்ல. தன்னை யாரும் ஜெயிக்க கூடாது, தன்னை மீறி எதுவும் நடந்துடக்கூடாது. அப்படி யாராவது அவளை தாண்டி போயிட்டாங்கன்னா அவ என்ன செய்யறாங்கிறது அவளுக்கே தெரியாது. அது தப்புதான்னு அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, அவளுக்கும் தெரியும். ஆனா அதை திருத்திக்கிற வழிதான் தம்பி அவளுக்கு தெரியல. இதுக்கு மேல இத்தனை வருஷமா அவ கூடவே இருக்கிற என்னாலையோ அவங்க அப்பாவாலையோ அவ குணத்தை மாத்த முடியாது. அது உங்களால மட்டும்தான் தம்பி முடியும். இதோ பாருங்கம்மா, யாரும் யாரையும் மாத்தவும் முடியாது, யாரும் ஒளி கொண்டு வரவும் முடியாது. அவங்களா மாறணும். மற்றவங்க குறைய புரிஞ்சுக்காதவங்களை ஓரளவுக்கு மாத்திடலாம். ஆனா தன் குறைய புரிஞ்சுக்காதவங்களை யாராலையும் மாத்தவே முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு தடவை முடிவெடுத்தா அது முடிவுதான். உங்க சாந்தி தேவி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவளால முடியும். உங்க அம்மாவை பார்க்க போயிருக்கா, எப்படியும் அவங்க கிட்ட பேசி அவங்க சம்மதத்தை வாங்கிடுவா. இது வரைக்கும் அவ நினைச்சதை அடையாம விட்டதே இல்லை. வணக்கம். வணக்கம். நீ யாரம்மா? என் கம்பெனில தான் உங்க மகன் வேலை செய்யறாரு. அப்போ நீ என் மருமக? அப்படித்தான் நான் நினைச்சேன், எங்க அப்பா நினைச்சாரு, நீங்க நினைச்சீங்க. ஆனா நம்ம நினைப்பெல்லாம் உங்க மகன் மாத்திட்டாரு. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. உன்னை பிடிக்கலன்னு சொன்னானா? என்னை பத்தி நான் சொல்றேன். எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது. நான் ரொம்ப கோபக்காரி. என் உத்தியோகத்துல நான் கண்டிப்பானவன். என் பார்வைக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அதை கண்டிப்பேன், மீறினா தண்டிப்பேன். அது சில பேருக்கு பிடிக்காது, அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. உங்க மகன் பார்வைக்கு நான் தப்பா தெரியறேன், அது இல்லைன்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா என்ன புகழ்ந்து என் முந்தானிய பிடிக்கிறவனை என் புருஷனை ஏத்துக்க நான் விரும்பல. என்னை எதிர்த்து எனக்கு சரிசமமா பதில் சொல்ற ஒரு ஆம்பளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒரு பணக்கார கோழியோட குடும்பம் நடத்துறதை விட ஏழையா இருந்தாலும் இந்த சிங்கத்தோட தான் நான் வாழுவேன். நான் உங்க மகனை ரொம்ப விரும்புறேன். என்னோட மனசை அவர் புரிஞ்சுக்கல. நான் அவரை காதலிக்கிறேன். என் எண்ணத்தை அவர் தெரிஞ்சுக்கல. அவரை நான் அடையறதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். என்னம்மா சொல்ற? நீங்க உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு உங்களால காட்ட முடியுமா? எந்த தாயுமே தன் மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு அவங்களால காட்ட முடியாது. ஆனா நான் உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு என்னால காட்ட முடியும். என் காதல் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு என்னால காட்ட முடியும். வரப்போற புருஷன் மேல உயிரியே வச்சிருக்கேங்கிறத என்னால நிரூபிக்க முடியும். பாக்குறீங்களா?
என்ன காரியம் செஞ்சுட்டேன்? போமா, இங்க இருந்து போ. முதல்ல போய் டாக்டர் உன் கையை காட்டு. என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் கீழே விழுந்து நான் பிணமா சாஞ்சதுக்கு அப்புறமாவது நான் உங்க மக மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கங்க. என் மக மட்டும் இல்லை, இந்த உலகமே எந்த தாய். நீதாய மருமக, சத்தியமா நீதாய மருமக. கிருஷ்ணா, அவன் உன் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கா பாத்தியா? பார்த்தேன். அவதான் என் மருமகன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன். கேட்டேன். ஏமாந்துட்டீங்கம்மா, ஏமாந்துட்டீங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாதி சுஜகே சங்கீதசரதாம் சுபம். நல்லா இருப்பா, தீர்க்க சுமங்கலி ஆயிரம்மா. கிருஷ்ணா, நல்ல வசதியா வளர்ந்த பொண்ணு எல்லாத்தையும் மறந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவனை நம்ம வீட்டுல வச்சு கஷ்டப்படுத்த வேண்டாம். நீ அவங்க வீட்டுல இருந்து அவளை சந்தோஷப்படுத்து. அதுதான் என் ஆசை.